விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். அருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம்.
ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி, பொது காலம் 19ஆம் வாரம், வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 1 முதல் 15 முடிய மற்றும் 60, 63 வசனங்கள். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எருசலேமுக்கு அதன் அருவருப்புகளை சுட்டிக்காட்டு. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு கூறுவது இதுவே: நீ தோன்றியதும் பிறந்ததும் கானான் நாட்டிலே. உன் தந்தை ஓர் எமோரியன், உன் தாய் ஒரு இத்தியல். நீ பிறந்த வரலாறு இதுவே: நீ பிறந்த அன்று உன் கொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, நீ நீராட்டப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை, உப்பு நீரால் கழுவப்படவில்லை, துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றுள் ஒன்றையேனும் உனக்கு செய்வாரில்லை. ஆனால் நீ திறந்த வெளியில் எறியப்பட்டாய், ஏனெனில் நீ பிறந்த நாளிலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புரள்வதைக் கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். ஆம், இரத்தத்தில் கடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். உன்னை வயல்வெளியில் வளரும் பயிர் போல் உருவாக்கினேன். நீ வளர்ந்து பருவமெய்தி அழகிய மங்கையானாய். உன் கொங்கைகள் உருப்பெற்றன, உன் கூந்தலும் நீண்டு வளர்ந்தது. ஆயினும் நீ ஆடையின்றி திறந்த மேனியலாய் நின்றாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன்னை நோக்கினேன். அப்போது நீ காதற் பருவத்தில் இருந்தாய். நான் என் ஆடையை உன்மேல் விரித்து உன் திறந்த மேனியை மூடினேன். உனக்கு உறுதிமொழி தந்து உன்னோடு உடன்படிக்கை செய்தேன். நீயும் என்னுடையவள் ஆனாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உன்னை நீராட்டி உன் மேலிருந்த இரத்தத்தை கழுவி துடைத்து உனக்கு எண்ணெய் பூசினேன். பூப்பின்னல் உடையால் உன்னை உடுத்தி தோள் காலணிகளை உனக்கு மாட்டி மெல்லிய துகிலை உனக்கு அணிவித்து நாற்பட்டால் உன்னை போர்த்தினேன். அணிகலன்களால் உன்னை அழகு செய்தேன். கைகளுக்கு காப்புகளும் கழுத்திற்கு சங்கிலியும் இட்டேன். மூக்குக்கு மூக்குத்தியும் காதுகளுக்கு தோடுகளும் தலையில் அழகிய மணிமுடியும் அணிவித்தேன். பொன்னாலும் வெள்ளியாலும் நீ அணி செய்யப்பட்டாய். நாற்பட்டும் மெல்லிய துகிலும் பூப்பின்னல் ஆடையும் உன் உடைகளாயின. மாவும் தேனும் எண்ணெயும் உன் உணவாயின. நீ மிக மிக அழகு வாய்ந்தவளாகி அரச தகுதி பெற்றாய். உன் அழகின் காரணமாக உன் புகழ் வேற்றினத்தாரிடையே பரவிற்று. என் மாட்சி உன்மேல் பட உன் அழகு நிறைவுற்று விளங்கிற்று என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீயோ உன் அழகில் நம்பிக்கை வைத்து உன் புகழை பணயமாக வைத்து விலைமகளாகி வருவோர் போவோரிடமெல்லாம் வேசித்தனம் செய்தாய். ஆயினும் உன் இளமையின் நாட்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து என்றுமுள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன். நீ செய்ததையெல்லாம் நான் மறைத்திடும்போது நீ அவற்றை எல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கிவிட மோசே அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, வசனங்கள் 3 - 12 வரை. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்தது இல்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார், இருவரும் ஒரே உடலாயிருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல், எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மணவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கி விடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கி விடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தம் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும்
விபச்சாரம் செய்கின்றான் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை எத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள் கொடை பெற்றவரன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவியிலேயே மனவ உறவு கொள்ள முடியாதவராயிருக்கின்றார்கள். வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கிக் கொள்ளுகின்றார்கள். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் மனிதரை நோக்கிய இறைவனின் அன்புக்கும் இறைவனை நோக்கிய மனிதரின் அன்புக்கும் உள்ள வித்தியாசத்தை அழகுற சுட்டிக்காட்டுகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் எருசலேம் என்கின்ற வார்த்தையானது வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட இஸ்ரேல் மக்களுக்கு அடையாளமாக இருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அந்த இடத்தில் நம்மையும் கூட வைத்து நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக மனிதரை நோக்கிய இறைவனின் அன்பு. 6 முதல் 14 வரை உள்ள வசனங்கள் இதை சுட்டிக்காட்டுகின்றன. முதலாவதாக மனிதனுக்கு வாழ்வை தர துடிக்கின்றவர் இறைவன். வாழ்ந்திடு என்கின்ற வார்த்தை மட்டும் 2 முறை வருகிறது. இரண்டாவதாக மனிதர்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்பவர் இறைவன். மூன்றாவதாக நாம் எந்நிலையில் இருந்தாலும் அந்நிலையிலேயே, அதாவது நம் நிறை குறைகளோடு இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்கின்றார். இஸ்ரேல் மக்கள் அருவருப்பான நிலையில் இருந்தாலும் இறைவன் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பராமரிப்பை வழங்கியதை 7 முதல் 13 வரை உள்ள வசனங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. நான்காவதாக சாதாரண மனிதர்களுக்கு கடவுளின் மகன் மகள் என்ற அரச தகுதியை தருகிறார். வசனம் 13. இறுதியாக மனிதர்கள் புகழும் மாட்சியும் அடைய காரணமாக இருக்கின்றார். இவையெல்லாம் மனிதரை நோக்கிய இறைவனது அன்பை வெளிக்காட்டுகின்றன. இதற்கு கைமாறாக இறைவனை நோக்கிய மனிதரது அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது குறித்து வசனம் 15 வாசிக்கின்றோம். கடவுள் தங்களுக்கு எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்தாலும் அவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு அவருக்கு விசுவாசமற்றவர்களாக இஸ்ரேல் மக்கள் இருந்தனர். விவிலியத்தில் வேசித்தனம் என்பது உண்மை கடவுளை விட்டுவிட்டு வேறு கடவுள்களை தேடிச் செல்வதை சுட்டிக்காட்டுகிறது. அடுத்து கடவுளை நம்பாமல் தங்களை மட்டும் நம்பி அழிவை தேடிக்கொள்வது மனிதர்களது இயல்பாக இருக்கிறது. உன் அழகில் நம்பிக்கை வைத்து என்கின்ற வார்த்தை இஸ்ரேல் மக்கள் தங்களது திறமைகளில் அதீத நம்பிக்கை வைத்திருந்தார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. அடுத்தபடியாக இறைவனை உதறி தள்ளிவிட்டு தன்னலத்தை மட்டும் நாடுவது மனிதர்களது அணுகுமுறை. இறுதியாக இறைவனது நிபந்தனையற்ற அன்பை உணராமல் மழுங்கி போன மனநிலை மனிதர்களுடையது. ஆக இவ்வாறெல்லாம் மனிதர்களது அணுகுமுறை இறைவன் மட்டில் இருக்கிறது. இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு மேற்கண்ட அத்தனை நல்ல காரியங்கள் செய்ததற்கான அடிப்படை காரணம் அவர்களோடு அவர் செய்து கொண்ட உடன்படிக்கை என்று முதல் வாசகத்தின் இறுதி பகுதியில் பார்க்கிறோம். பண்டைய காலங்களில் அரசர்கள் தங்களுக்கிடையே உறவை ஏற்படுத்தி போர் இல்லாமல் வாழ்வதற்காக மேற்கொண்ட ஒரு வழிமுறை உடன்படிக்கை என்பது நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டில் பல்வேறு உடன்படிக்கைகள் இருந்தாலும் இவை அனைத்திலும் மேலான உடன்படிக்கையாக இருந்தது இறைவன் இஸ்ரேல் மக்களோடு சீனாய் மலையில் செய்து கொண்ட உடன்படிக்கை. ஒவ்வொரு உடன்படிக்கையிலும் உரிமைகளும் உண்டு, கடமைகளும் உண்டு. சீனாய் மலை உடன்படிக்கையில் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை, நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள் என்று இறைவன் சொன்னது. அதாவது கடவுளை மனித நிலைக்கு இறங்கி வந்து அவர்களோடு ஆழமான உறவு கொள்கிறார். இது அடிமைப்பட்டு கிடந்த அந்த மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அற்புதமான வரம். இஸ்ரேல் மக்களிடமிருந்து இறைவன் எதிர்பார்த்த கடமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை சரியான முறையில் கடைபிடிப்பது. இன்றைய முதல் வாசகமானது இறைவன் தான் தரப்பில் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்ததாகவும் இஸ்ரேல் மக்களும் அவர்கள் தரப்பில் செய்ய வேண்டியவற்றை விட்டுவிட்டதாகவும் இறைவன் ஆதங்கப்படுவதாக உள்ளது.
திரு அவை மரபில் திருமண உறவு ஓர் உடன்படிக்கையாக பார்க்கப்படுவது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. இதில் மணமகனும் மணமகளும் தங்களுக்கிடையேயான உறவை ஓர் ஆழமான நிலைக்கு எடுத்துச் செல்கின்றனர். அதே வேளையில் இருவரும் இணைந்து தங்களுக்கும் கடவுளுக்கும் இடையேயான உறவையும் ஓர் ஆழமான நிலைக்கு எடுத்துச் செல்கின்றனர். எனவே திருமணம் என்னும் உடன்படிக்கையில் கணவன் மனைவி என்ற இருவர் மட்டுமல்ல, கணவன் மனைவி கடவுள் என்ற மூவர் பங்கேற்பாளர்களாக இருக்கிறார்கள். இதை பற்றி தான் இன்றைய நற்செய்தி பேசுகின்றது. இன்றைய நற்செய்தியில் இயேசு எவ்வாறு திருமணம் என்னும் உடன்படிக்கை உறவில் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாகவும் நம்பிக்கைக்குரிய வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று எடுத்துரைக்கிறார். இன்றைய சூழ்நிலையில் திருமண வாழ்வின் நிலை எந்த நிலையில் இருக்கிறது என்பது நாம் அறியாத ஒன்று அல்ல. இரு நபர்கள் பேசிக்கொண்டு சென்றார்கள். ஒருவர் சொன்னார், ஒரு திருமண மண்டபத்தை சுட்டி காண்பித்து, இந்த மண்டபத்தை நினைத்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்கிறது என்றார். அடுத்த நபர் கேட்டார், என்ன ஆயிற்று, இங்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா அல்லது ஏதாவது தொலைத்தீர்களா என்று கேட்டபொழுது, இங்குதான் எனது திருமணமே நடந்தது என்று சொன்னாராம். இதுதான் இன்றைய திருமணம் என்ற உடன்படிக்கையின் நிலை. ஜெபம். இறைவா, உம்மோடு உடனான மற்றும் பிறரோடு உடனான உறவுகளை புனிதமானவையாக பேண வரம் தாரும். ஆமேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் உனக்கு நான் பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கிறேன். இறைவனின் சாயலன்றோ நாம் இறையருள் குடும்பம் அன்றோ, குடும்பத்தில் ஒற்றுமையே இறை ஆசீரின் வெகுமதியே, இரு குடும்பம் போல் நாம் வாழுவோம், இறை சாட்சியாய் மாறிடுவோம். இரு குடும்பம் போல் நாம் வாழுவோம், இறை சாட்சியாய் மாறிடுவோம். இறைவனின் சாயலன்றோ நாம் இறையருள் குடும்பம் அன்றோ, குடும்பத்தில் ஒற்றுமையே இறை ஆசீரின் வெகுமதியே. அம்மா அப்பா குழந்தைகள் வந்தால் வாழ்ந்தால் இறைவன் அங்கிருப்பார். பசியோ பகையோ பிரிவே இன்றி இருந்தால் இயேசு அருகிருப்பார். அம்மா அப்பா குழந்தைகள் ஒன்றாய் வாழ்ந்தால் இறைவன் அங்கிருப்பார். பசியோ பகையோ பிரிவே இன்றி இருந்தால் இயேசு அருகிருப்பார். வயதான போதும் மாறாத பாசம் பெற்றவரிடமே காட்டிடுவோம். சுற்றமே மகிழ குடும்பமாய் ஜெபித்து ஒற்றுமை உணர்வை எழுப்பிடுவோம். ஒற்றுமை உணர்வை எழுப்பிடுவோம். இறைவனின் சாயலன்றோ நாம் இறையருள் குடும்பம் அன்றோ, குடும்பத்தில் ஒற்றுமையே இறை ஆசீரின் வெகுமதியே.
கணவன் மனைவிக்கு இணையில்லை. பொறுமையும் அன்பும் புரிதலும் கொண்ட மனைவியே கணவனின் துணையாவாள். நிறை குறையவையும் விட்டுமை கொடுத்து ஒருவரை ஒருவர் தாங்கிடுங்கள். இருப்பதை பகிர்ந்து இல்லறம் நடத்தி அன்பினால் இதயத்தில் தங்கிடுங்கள். அன்பினால் இதயத்தில் தங்கிடுங்கள். இறைவனின் சாயலன்றோ நாம் இறையருள் குடும்பம் என்றோ. குடும்பத்தில் ஒற்றுமையே இறை ஆசீரின் வெகுமதியே. பிள்ளைகள் வளத்தில் கவனமே வேண்டும். குழந்தைகள் இறைவனின் வரமாகும். அறிவியல் உலகில் நன்னெறி தவறா குழந்தைகள் வளரும் நிலை வேண்டும். பிள்ளைகள் வளத்தில் கவனமே வேண்டும். குழந்தைகள் இறைவனின் வரமாகும். அறிவியல் உலகில் நன்னெறி தவறா குழந்தைகள் வளரும் நிலை வேண்டும். பெற்றவர் கவலை நினைத்திடும் குழந்தை பாசத்தில் உயர்வில் நிலை பெறுவர். ஒற்றுமை உணர்வாய் சகோதர உறவாய் வாழ்ந்திடும்